அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையின் 2வது 3வது வரிகள். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு நான் உங்களை மன ஒப்பந்தம் செய்து உள்ளேன். அந்த கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பது என் ஆசையாக இருப்பதால் கடவுள் எங்கள் வழியாக அறிவித்த நற்செய்தியை கேட்டு அந்த நற்செய்தியின்படி உண்மையின் பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே நீங்கள் கற்புள்ள கன்னியாக நிற்க முடியும். ஏனென்றால் திருத்தூதர் பணிகள் நூல் 20ஆம் அதிகாரம் 29ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி சாத்தானின் பிரதிநிதிகளாகிய போலி திரு தூதர்கள் ஓநாய்களைப் போல் சபைக்குள் நுழைந்து சபையின் மந்தைகளை தப்ப விடாதவாறு தாக்க முயற்சிப்பதால் இந்த போலி திரு தூதர்கள் ஓநாய்களைப் போல் சபைக்குள் நுழைந்து தவறான போதனைகளை மக்களுக்கு போதித்து கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது மக்கள் நெறிக்கேடாக நடக்கும்படி செய்து கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே குற்றமுள்ள கன்னியாக நிறுத்த சாத்தானின் போலி திரு தூதர்கள் முனைந்து செயல்படுவதால் அவர்களின் போதனையை கேட்டு நீங்கள் வழிமாறி செல்ல வேண்டாம். மாறாக கடவுள் எங்கள் வழியாக அறிவித்த கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே கற்புள்ள கன்னியாக நீங்கள் நிற்க முடியும். மேலும் உங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிவதால் அன்பார்ந்த இறை மக்களே, உங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து உண்மையான போதனையை பின்பற்றி வாழ்ந்து அவர் முன்னே கற்புள்ள கன்னியாக நிற்க முயற்சி செய்யுங்கள் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த போதனை நமக்குமே ஏற்றதாக இருக்கிறது. இந்த இறுதி நாட்களில் அநேக போலி திரு தூதர்கள் ஓநாய்களைப் போல் சபைக்குள் நுழைந்து சபையை தாக்க முயற்சி செய்வதால் நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து உண்மையான போதனையை பின்பற்றி உண்மையின் வழியில் நடப்போம், ஒளியின் பாதையில் நடந்து செல்வோம். அப்பொழுது கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே கற்புள்ள கன்னியாக நிற்கும்படி நாம் வாழ்ந்து வருவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து உண்மையான போதனையை பின்பற்றி வாழும் போதுதான் கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே நாங்கள் கற்புள்ள கன்னியாக நிற்க முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து உண்மையான போதனையை பின்பற்றி உண்மையின் பாதையில் ஒளியின் பாதையில் நடந்து கிறிஸ்து என்னும் மணவாளன் தோன்றும் போது அவர் முன்னே கற்புள்ள கன்னியாக நிற்க இந்த உலகிலே ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வருவதால் அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி
தேவரீர் செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.